பிரைஸ் லார்ட். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். எதை குறித்து அப்படின்னா, பி எ பிளெஸிங், ஆசீர்வாதமாக இரு. ஒரு வசனத்தை கூட நாம் வாசிக்கலாம். ஆதியாகமம் 12வது அதிகாரம் அதனுடைய 2வது வசனம். நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொல்லுகிறார், நீ ஆசீர்வாதமா இருப்பாய், யூ வில் பி எ பிளெஸிங், நீயே ஆசீர்வாதமா இருப்ப அப்படின்னு சொல்றார். அவனையும் ஆசீர்வதிக்கிறாரு, அவனை ஆசீர்வாதமாகவும் மாற்றுகிறார். ஒரு கதை ஒண்ணு சின்ன வயசுல கேட்ட ஒரு ஞாபகம். ஒரு ஊர்ல 2 முக்கியமான ஒரு நபர்கள் இருந்தாங்களாம். அப்போ அவங்க 2 பேருக்கும் ஒரு நாள் ஒரு வரம் கிடைக்குது கனவுல. அப்போ அவங்க 2 பேரும் என்ன பண்றாங்க, கேட்கிறாங்க தனித்தனியா. ஒருத்தர் கேட்கிறாரு, என்ன ஆசீர்வதிங்க அப்படின்னு கேட்கிறாரு. அதே போல அந்த தேவதை என்ன பண்றாங்க அப்படின்னா, அவனை ஆசீர்வதிக்கிறாங்க. அவனுக்கு நிறைய செல்வங்கள், நிறைய நிலங்கள், நிறைய பொருட்கள், அவனுக்கு வேண்டிய எல்லாவற்றையும் கொடுக்குறாங்க. அடுத்து 2வது ஒரு நபர் இருக்காருல்ல, அவர் கேட்கிறாரு, என்ன ஆசீர்வாதமா மாத்துங்க, என்ன ஆசீர்வாதமா மாத்துங்க. அதாவது என்ன சொல்றாரு அப்படின்னா, என்ன என் மூலமா எங்க ஊர்ல இருக்கிற எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டாராம். அப்போ அவர் கேட்ட மாதிரி அவருடைய விருப்பத்தையும் என்ன பண்ணிட்டாரு, கொடுத்துட்டாரு. அவருக்கு எந்த ஒரு தனிப்பட்ட முறையில பொருள் வசதியோ அந்த மாதிரிலாம் எதுவும் கொடுக்கல. அவர் கேட்ட அவர் மூலமா எல்லாரும் ஆசீர்வதிப்பாங்க. அவர் ஏதாவது ஒரு காரியம் செஞ்சா அந்த காரியம் வாய்க்கும். அந்த மாதிரி என்ன பண்ணிருக்காங்க, பிளெஸிங் கொடுத்துட்டாங்க. முதல்ல கேட்டாருல, என்ன எனக்கு நிறைய செல்வங்கள் கொடுங்க அப்படின்னு. அவருடைய செல்வங்கள் எல்லாம் ஒரு நாள் என்னாச்சு அப்படின்னா குறைய தொடங்கிச்சு. ஏன்னா அவங்க வீட்டுல அவருக்கு பெரிய ஒரு வியாதி வந்துச்சு. அதனால அவருக்கு இருந்த செல்வங்கள் எல்லாத்தையும் செலவழித்து கடைசியில அவர் எப்படி இருந்தாரோ அதே மாதிரி தரித்திரமாவே என்ன பண்ணிட்டாரு, மாறிட்டாரு. அடுத்து 2வது ஒரு நபர் கேட்டாருல, என்னால எங்க ஊர்ல இருக்கிற எல்லாரும் நல்லா இருக்கணும்னு. அவருடைய ஆசீர்வாதம் ஒரு நாளும் குறையவே இல்லை. ஏன்னா அவர் தொட்ட காரியங்கள்லாம் பொண்ணாச்சாம், அவர் செஞ்ச காரியங்கள்லாம் வாச்சிச்சு. அவருடைய ஆசீர்வாதம் ஒரு நாளும் குறையவே இல்லை. ஏன்னா அவர் மூலமா ஆசீர்வதிக்கப்பட்டவங்க, அவர் மூலமா பயனடைஞ்சவங்க அவ்வளோ பேர் இருக்காங்க. இந்த கதையில இருந்து என்ன கற்றுக்கொள்கிறோம் அப்படின்னா, நம்ம மட்டும் ஆசீர்வாதமா இருக்கணும் அப்படின்னு இல்லாம நாம மற்றவர்களுக்கு என்ன பண்ணணும், ஆசீர்வாதமா இருக்கணும். இந்த இடத்துல ஆபிரகாம தேவன் 2 ஆசீர்வாதங்கள்னால ஆசீர்வதிக்கிறார். என்ன, நீ ஆசீர்வாதமா இருப்பாய், உன்னால மற்றவர்களும் என்ன பண்ணுவாங்க, ஆசீர்வதிக்கப்படுவாங்க. நீயும் நல்லா இருப்ப, உன் மூலமா மற்ற ஜனங்களும் ஆசீர்வாதமா இருப்பாங்க. ஆனா பல நேரங்கள்ல இப்ப நம்மளுடைய ஜெபம்லாம் எப்படியா மாறுது அப்படின்னா, ஆண்டவரை என்ன ஆசீர்வதிங்க, என் குடும்பத்தை ஆசீர்வதிங்க, என்னுடைய தரித்திரங்களை மாற்றுங்க. இதைத்தான் நாம ஃபோக்கஸ் பண்றோமே தவிர, நாம ஒரு பிளெஸிங்கா இருக்கணும், நானே ஒரு ஆசீர்வாதமா மற்றவர்களுக்கு இருக்கணுங்கிறத நம்ம மறந்துடும். இதை பார்த்து கொண்டு இருக்கிற நீங்க இன்னைக்கு ஆண்டவரிடத்துல ஆண்டவர்கிட்ட கேட்க போறீங்க, ஆண்டவரே என்ன நீங்க ஆசீர்வதிப்பீங்க, அது உண்மை, அதுல நான் நம்புறேன். அதே போல நான் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கணும். ஐ வாண்ட் பி எ பிளெஸிங் டு அதர்ஸ். நான் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும், நான் என் சபையில இருக்கிறவங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கணும், என்னால அவங்க பிளஸ் பண்ணப்படணும்ப்பா, என்னால என்னுடைய சமுதாயம் ஆசீர்வதிக்கப்படணும், என்னுடைய சமுதாயத்துல இருக்கிற ஜனங்கள், என்னுடைய உறவுகள் ஆசீர்வதிக்கப்படணும் அப்பா அப்படின்னு சொல்லி அப்படி கேட்கும் பொழுது நிச்சயம் தேவன் அந்த ஜெபத்தை கேட்பார். ஏன்னா யாக்கோபுல ஒரு விஷயம் உண்டு, உங்கள் இச்சையை நிறைவேற்றுவதற்காக நீங்கள் ஜெபம் பண்ணுகிறதுனால அந்த ஜெபத்திற்கு பதில் இல்லை, மாறாக நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி நம்ம கேட்கும் பொழுது தேவன் கண்டிப்பாக அதை செய்கிற தேவனா இருக்கிறார். நான் நினைக்கிறேன் இந்த ஜெபத்திற்கு கண்டிப்பா பதில் கிடைக்கும். எந்த ஜெபத்திற்கு, நான் மட்டும் இல்ல, என்னால மற்றவர்களும் என்ன பண்ணப்பட வேண்டும், ஆசீர்வதிக்கப்பட வேணும்னு. அதனால இதை பார்க்கிற நீங்க ஆண்டவரிடத்துல ஒரு கேளுங்க, ஆண்டவரே நான் மட்டும் இல்ல, மற்றவர்களும் ஆசீர்வாதமா இருக்க என்னை பயன்படுத்துங்க, உங்களுடைய அன்பை மற்றவர்கள் சொல்லட்டும், நான் மற்றவர்களுக்கு உதவட்டும் இப்படின்னு நீங்க சொல்லுங்க. ஆண்டவர் நிச்சயம் அந்த ஜெபத்திற்கு பதில் கேட்பார். இதைய தியானிங்க. இந்த நாளும் உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கட்டும். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. ஹேவ் a nice day.